ஹாய் வணக்கம் எல்லா மக்களுக்கும். இன்றைக்கு என்னென்னு சொன்னால் சரியான ஒரு பேட்டான நியூஸ் என்னுடைய வீட்டுக்கு முன்னாலேயே கலர் காரை உடைத்து போட்டு இருந்த நகைகள், அதுக்குள்ளே இருந்த பொருள்கள், மற்றது தங்கச்சியுடைய உடுப்புகள் எல்லாமே எடுத்து கொண்டு போட்டார்கள். ஆனால் எல்லோரும் சரியான அவதானமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நேரத்தில் அவர்கள் 11 மணிக்கு உள்ளுக்கு வந்தவர்கள் 11 மணியில் இருந்து ஒரு கொஞ்ச நேரம் நின்று சாப்பிட்டு போட்டு போவக்கிடையில் அவர்கள் சாப்பிடாமல தாங்க சாப்பிட மாட்டோம்னு நின்றவர்கள் அப்படி இருந்து காஃபி அதுகள் குடிச்சிட்டு போவக்கிடையில் டிக்கியை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற சங்கிலிகள், காப்புகள், குழந்தைய சங்கிலி, காப்புகள் எல்லாமே அவங்க எடுத்து கொண்டு போட்டாங்க. இப்போ மொன்ட்ரியலில் பயங்கர திருட்டு நடக்கின்றது. அன்றைக்கு கோயிலில் சங்கிலி அறுத்தவர்கள் அறுத்து அந்த மாதிரி சொல்லிட்டு தண்டை சங்கிலி அறுத்தன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். அங்கே சங்கிலி அறுத்தது, தாலிக்கொடி அறுத்ததெல்லாம். ஆனால் மக்கள் இப்போ சரியான கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் வீட்டுக்கு முன்னால் விட்டு காரில் எப்படின்றே தெரியல, என்னென்ன ஓப்பன் பண்ணினவேண்டே தெரியல. நல்லா க்ளோஸ் பண்ணியிருந்த காரை எப்படி ஓப்பன் பண்ணினவர்கள்ன்றே தெரியல. ஆனால் அவ்வளவு கமரா இருந்தது, சுத்த வரை எல்லாம் கமராங்கிட்ட வீட்டுக்கு முன்னால் இருந்தது. அந்த கமரா இருந்தது, அந்த கமராக்குள்ளேயே இவர்கள் பார்த்தீங்களா எப்படி ஓப்பன் பண்ணி இந்த நகைகளை கொள்ளையடித்து கொண்டு போயிருக்கின்றார்கள். இப்போ சரியான மோசமாக இருக்கின்றது. மொன்ட்ரியலில் மக்கள், தமிழ் மக்களை குறிவைத்து கொண்டிருக்கின்றார்கள். என்னென்னு சொன்னால் அவர்கள் நகைகள் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று, அவர்களுடைய நகைகளை எப்படி களவாடலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் இல்லையண்டா என்னென்ன தெரியும் காருக்கு இருக்குதுன்னு சொல்லி. அதுவும் ஒன்டாரியோ காருன்னு சொன்னோன்னா இப்போ ஒரு கார் இல்லை, இப்போ 2 காருக்குள்ளே போய்க்குது. என்னுடைய ஃப்ரெண்டுண்ட காருக்குள்ள அவள் வச்ச பேட்டரிகள், மற்ற சார்ஜர்கள், புஷ் கொடுக்குற சார்ஜர்கள் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அதுவும் அது கூட ஓப்பன் பண்ணி போட்டு தான் எடுத்துக்கின்றாங்க. பூட்டி இருக்கிற காருக்குள்ள எடுத்துருக்குறாங்களா பாருங்க. அப்படியேண்டா என்னண்டா நல்ல வடிவாக ஒன்டாரியோ கார் வருகிறன்னு சொல்லி அவங்களுக்கு நன்றாக தெரிகின்றது. நாங்களானால் பொலிசிட்டி அடித்தால் பொலிசு எத்தனை மணி தேர்த்துக்கு 1 மணி தேர்த்துக்கு புறவு வரும்போது கள்ளன் எங்கே போனான்னு தெரியாமல் பொருட்களை கொண்டு போய்ப்பான். கொஞ்சமாவது பொலிசும் கூட இங்கே ஹேர் எடுத்து இதுகளை செய்யணுமேன்னு சொல்லி ஒரு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுறதில்லை. எமோஷன்ஸ் இருந்தால் தானே தாங்க வருவோமா, இல்லைன்னா நாங்கள் வர மாட்டோம்னு சொல்லி நாங்கள் கொடுத்ததுக்கு ஹோல் பண்ணினதுக்கு எமோஷன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் வருவோம்ல. அப்போ இந்த நாட்டில் கொலை குத்தம் எல்லாம் நடைபெறும். அப்போ பார்த்து கொண்டு பொலிசும் இருக்க போது வேறுங்கோ பாப்பம் இதை இப்போ இது கண்டுபிடித்து தருகின்றார்கள் என்று யார் எடுத்தாண்டு.